காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதர்கள் அமல் செய்கிற அமல்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான காலத்தில் அவர்கள் செய்கிற அமல் என்பது துல்ஹஜ் பிறை 1 குர்பானி கொடுத்து முடிக்கும் நாள் வரையிலும் செய்கிற இந்த நாட்கள் அல்லாஹ் பிரியமான ஒரு அமலை அல்லாஹ் பிரியமான ஒரு நாளில் நான் செய்ய வேண்டும் என்றால் இந்த நாட்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லட்சோப லட்ச மக்கள் புனிதமான ஹரமிலே ஒன்று சேரும் நாள் இது. அரஃபாவிலே நாம் ஒன்று சேர்ந்து அழுது கையேந்தும் அந்த நாள் மொத்த உலகத்திற்கும் பாதுகாப்பு என்று பெருமக்கள் எழுதுவார்கள். அல்லாஹ்வின் நேரடி பார்வை படுகிற இடம் ஹரம் ஷரீஃப். அல்லாஹ்வுடைய பேர் அருள் பெருமானார் சொல்வார்கள், இந்த 10 நாளுமே நோன்பு வையுங்கள். நமக்கெல்லாம் சில நேரங்கள் அது சிரமமாகிவிடும் என்பதால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நாட்களில் நோன்பு வச்சுக்கங்க. அதிலும் குறிப்பாக 2 நாள் கட்டாயம் நோன்பு வையுங்கள், பிறை 8 பிறை 9. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்புக்கான கிஃப்டை குறித்து சொன்னார். யௌமு அரஃபா, அரஃபா சியாம் யௌமி அரஃபா, அரஃபா நாள்ல நோன்பு வையுங்கள். அந்த நோன்புக்கு பரக்கத் என்ன தெரியுமா? பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் கடந்து சென்ற ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். போன வருஷம் பாவம் மன்னிக்கப்படும். இன்னும் ஒரு செய்தி சொன்னார், இனி வரும் ஒரு வருடத்திற்கான பாவம் மன்னிக்கப்படும். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். போன வருடம் பாவமும் வருகிற வருடத்தின் பாவங்களும் எதற்கு? வருகிற ஒரு நாள் அரஃபாவுடைய நோன்பை நோன்பதற்கு. அதிலும் குறிப்பாக இந்த 2 நோன்பும் யௌமு தர்வியா என்பார்கள். 8ஆம் நாளை, 8ஆம் நாளின் நோன்பும் அல்லாஹ்வுக்காக 8வது நாள் துல்ஹஜ்ஜின் நோன்பை நோக்கிறேன் என்று நீங்கள் வைத்தால் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை என்று பெருமக்கள் எழுதுவார்கள். எனவே இந்த 2 நோன்பும் நமது வீடுகளில் நோக்கப்பட்டு விடுமையானால் நமது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை முசீபத்தும் நீங்கிவிடும். ஏன்னா பெருமானார் அந்த வார்த்தையை சொல்றாங்க, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டுட்டாலே முசீபத்து போயிடும்.